This building information modeling for dummies, and the author is Yusuf Araisi. Chapter 1 is about definition and what it is and what not it is. எல்லாம் சில பேருக்கு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அசம்ஷன்ஸ், அதை வந்து அவாய்ட் பண்ணணும், எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் சாப்டர் 2 இஸ் அபவுட் எக்ஸ்பிளைனிங் த பில்டிங் பார்ட். அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, பிஐஎம் அப்படிங்கிற டேர்ம், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேர்மையே 3 சாப்டரா பிரிச்சிருக்காங்க. சாப்டர் 2 இஸ் அபவுட் த பில்டிங் பார்ட், 3 about next chapter about the information part, and next about the modeling part, including the management. இது போல வந்து தனித்தனியா இன்க்ளூட் பண்றாங்க. பில்டிங் அப்படின்னா என்னென்ன கிளாரிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இன் த சென்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஸ்கோப் ஆர் டீடைல் ஆர் டெப்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாடலிங் பார்ட், இன் திஸ் கேஸ் how the process effectively நம்ம கொண்டு போறோம். Then about the fundamentals concepts, இதெல்லாம் வந்து ஓகே நார்மலா தான் இருக்கும். பட் போக போக பாத்தீங்கன்னா சில சாப்டர்ஸ்ல இல்ல ஒர்க் ஃப்ளோ பத்தி கொடுத்துருக்காங்க. பார்ட் 3, that is from chapter 9, you would able to study about the level of application in other continents like USA, then Europe, UK ல அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட் பண்றாங்க. ஓகே, டு ஃபாலோ த அப்ரோச். தென் ஸ்டாண்டர்டைசிங் த மாடலிங் ஆஃப் விம் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல வந்து லைப்ரரிஸ். இப்போ லைப்ரரிஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல டிஃபால்ட்டா இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர வேற எனி அதர் அடிஷனல் எலிமெண்ட்ஸ் வேணும்னா அந்த பேக்கேஜ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆப்ஜெக்ட் லைப்ரரிஸ். Chapter 11 is very much important. Okay, நான் இந்த சாப்டரை ஹைலைட் பண்றேன். இட்ஸ் அபவுட் கொலாபரேட்டிங் த்ரூ பிம் ரிக்வயர்மெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு ஒர்க் ஷீட் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். பட் இங்க வந்து ஒரு டேர்ம் கொண்டு வராங்க, ஸ்டியரிங் த இண்டஸ்ட்ரி டுவர்ட்ஸ் ஐஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி ரிகார்டிங் பிம். இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன் கிளாஸ். ஓகே, இந்த டேர்ம்ஸ் இந்த புக்ல அந்த டேர்ம்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் தட் வி வில் கோ இந்த நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல ஐஎஃப்சி ரிலேட்டடா நம்ம ஜேர்னல்ஸ் பார்ப்போம். பிம்ல இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். ஓகே, இட் இஸ் a schema. IFC is a schema in which all the information regarding a building shall be stored in a particular manner. From that, what kind of information is necessary that you can able to extract out of the schema. ரொம்ப டெக்னிக்கலா போவோம் டீடைலா. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். அடுத்து சாப்டர் 12 இஸ் அபவுட் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக இருந்தாலும் சரி, அதை என்கரேஜ் பண்றதுக்கு வித்தின் த டீம் இந்த லெவல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ல சில ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். அதை அந்த அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தான் சாப்டர் 12. Chapter 13 is about plans and strategies for implementation, for execution in the process. Then chapter 14, they are considering the limitations, the issues that BIM presents. Particular பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். That creates lot of legal implications. அதை பத்தி சாப்டர் 14ல டிஸ்கஸ் பண்றாங்க. Then part 4, from chapter 15, it is about the benefits in terms of investment. Invest பண்றதுனால எவ்வளவு சேவிங்ஸ் கிடைக்கும். Then in terms of quality improvement, then the overall effective operations, then the potential users, யாருக்கு என்னென்ன advantages இருக்கு with respect to stakeholders. And from part 5, that is from chapter 18, it is about the future. From இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆல் ஷுட் வி கன்சிடர். ஐ திங்க் த புக் இஸ் ரியலி மேக்ஸிமம் 5 years old தான் நினைக்கிறேன், நாட் மோர் தென் தட். தென் ஃப்ரம் சாப்டர் 21 இட் இஸ் அபவுட் த டூல்ஸ், சாஃப்ட்வேர், அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், டெக்னிக்கல் டீடைல்ஸ், இதை வந்து நம்ம அந்த கைட்லயே பார்த்தோம்.
what primary application, what kind of tools required, what competency level required. Then what resources shall we follow? External references. Then the myth surrounding the BIM. இதனால என்ன பிரச்சனை வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். Then appendix A glossary, it is very important. Why? Because எல்லா டேர்ம்ஸும் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. Okay. Then a checklist regarding what templates should we have in order to approach the procedure. Then educating, highlighting the importance of the building information modeling. Okay. So definition la, whichever it is highlighted, that we will follow. The book pathina describes about the concept of information modeling for buildings. And நிறைய இடத்துல இந்த bookல பாத்தீங்கன்னா they would give a tip, the remembrance point and warning. என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா remembrance அடிக்கடி வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய critical information. And okay, warning in the sense what should be avoided or what cautionary measure should we take. Then நம்ம டெக்னிக்கல் ஸ்டெப்ல சில விஷயம் வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம். Okay, let us start with. So regarding definition, right? So the project team has to work around the decisions or redo work often on site and under pressure of project deadlines, right? So what we need is to involve the entire project team earlier and coordinate all project information in clear and accessible forms. So whichever journal or reference you take, adla mukkiyamaana recommendation enna kudukranganu pathina, the stakeholders should combine and take the decisions, and the process should start as early as possible. So what are all the technical examples? அதை வந்து அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல வராங்க. That is building, then information, then modeling. So BIM is the ability to interrogate the model and find the data you need when you need it. So எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பாருங்க. இதை வந்து in terms of application சொல்லணும்னா டிசைன் ஆத்தரிங் அப்படிங்கிற டேர்ம் பார்த்தோம் இல்லையா, which means to navigate inside the model and take the particular information whenever required. That is what is discussed, is indicated here. So what you should be able to know is any building or facility should be constructed twice, one in the real site and one virtually. That is how you approach the model. நம்ம previous class la பார்த்தோம் இல்லையா, BIM should be accessed as a live document அப்படின்னு சொல்லிட்டு. That is why you should keep it live and revise it frequently according to the design changes. And RFI அப்படிங்கிற term சொன்னோம் இல்லையா, request for information, அந்த டீடைல்ஸ் வந்து கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது? Whatever that you need, you can able to access through the model itself instead of creating a query and then getting an answer from it. So what important is the information exchange and the data transfer. That should be vital in terms of success of a project. And ஒரு சின்ன ஹிஸ்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1980s நமக்கு அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்த்தோம் இல்லையா, MS Access. அதாவது உங்களுக்கு தனித்தனியா செப்பரேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஒரு query ஜென்ரேட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே போலதான் that is called a relational database. Through that concept only we are approaching the BIM. நம்ம இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்லயும் சரி, இல்லை ஏர்லியர் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம்னா ஒர்க் ஸ்பேஸ் பிளானிங்ல பார்த்தோம். மல்டிபிள் டேட்டாபேஸை இன்டெகிரேட் பண்ணி தான் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி நீட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ், unavailable space, these kind of data is evaluated through the database. Then what about the strategies? Strategy in the sense,
In the UK பார்த்தோம்னா currently it is under level 2 and still they are in progress in level 3. So அப்போ level 2 level 3 அதுக்குண்டான differences என்ன அப்படின்னு சொல்லிட்டு at the end of the class I will share a graph. Okay, அந்த graphல level 1 நான 2 நான 3 நான in terms of implementation of them அப்படின்னு பார்ப்போம். then measuring real world benefits. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம இந்த புக்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதோட ஓவர்வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So one is better information, which means you can test and validate the data and the data exchange across the project to avoid data loss. Okay, and communication, it should be the environment clear. The environment should be in such a way that the communication is more effective. Then there's a latest concept called Internet of Things. Are you anyone aware of what is Internet of Things? Are you anyone aware of what is Internet of Things? Not much, sir. தெரியாதா? ரொம்ப டீடைலா தெரியாது, பேசிக்கா. இல்ல எனக்கும் டீடைலா தெரியாது. பட் ப்ரீவியஸ் பேட்சஸ்ல பண்ணிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட். அப்போ நான் வந்து கைட் பண்ணியிருந்தேன். அப்போதான் எனக்கே வந்து கொஞ்சம் தெரிய வந்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்னன்னு. which means collaborating the entire facility based on the data that you have available in the model. Okay, for example ஒரு ஃபெசிலிட்டில இப்போ நமக்கு சென்சார் இருக்கு, லைட் இருக்கு, லைட்னிங் அனாலிசிஸ் இருக்கு, and electrical pictures எல்லாத்தையும் காமனா வந்து சென்சார்ஸ் மூலமா இன்டகிரேட் பண்றாங்க. that is one way of approaching it. and this term and the concept is used in many domains apart from civil engineering. So அதை பத்தி பார்க்கணும்னா it is a very detailed topic and we cannot come into a conclusion in a very short span without reviewing it in detail. Okay, so நம்ம future classes சில டாபிக்ஸ் வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். we will see one by one. For example, line of balance அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. then Internet of Things. இந்த மாதிரி whatever topic that we cross through which is not seen in detail, we will see the next week classes onwards. நீங்களும் வந்து சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. what and which specific topic should we have to go through in the future classes. then BIM அப்படினாலே இது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க த்ரூ அவுட் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள். இது நமக்கு தெரியும். ஸோ பட் ஹூவர் அன்னவேரா இருக்கவங்களுக்கு they can able to relate to the examples. Okay, so every sector is at different stage of exploring them. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்னிங் கிளாஸ் சொன்னேன் டிபிக்கல் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தா போதும். பட் when you go to a எக்ஸ்டென்சிவா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி போனோம்னா அடிஷனலா ஜிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஈவன் ஃபார் த அப்கமிங் CMRL ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன், they are going to integrate the BIM concept, the process in the pre-construction stage itself. It is through consultancy. Okay, IIT Madras is going to join along with the consultancy. So they are going to review the infrastructure projects using BIM as a concept. That is a process. So various sectors different are in different stages. So ஏன் பாத்தீங்கன்னா earlier stage of life cycle லயே BIM adopt பண்றதுக்கான reason, the majority of model inputs are going to be in the design and the construction phases. The majority of information outputs will be extracted during handover, use and asset maintenance. Okay, so input ஓட intensity design and construction அதிகமா இருக்கும். Output வந்து whatever that we need that should be extracted during the
handover and operation use. Okay, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து about the environment related. For example, இங்கே வந்து GIS பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதோடைய அப்ளிகேஷன்ஸ். Okay, these are all specific typical details and advantages. We'll skip this. We'll skip this because management oriented நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதுல இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். We'll skip this and go to the next chapter. Information part. இது வரைக்கும் நம்ம வந்து பில்டிங் பார்ட் பார்த்துருந்தோம். ஓகே, இன்ஃபர்மேஷன் பார்ட். வாட் லெவல் ஆஃப் டீடைல் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு நம்ம எவ்வளோ எம்பசிஸ் கொடுக்குறோன்ட்டு. ஸோ இங்கே பாருங்க எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு 3D மாடலை வந்து தட் இஸ் BIM மாடலை ரிலேட் பண்ணுறாங்க. ஆஸ் யூ கேன் சி, ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா ஏஜ்ல இருந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஆக்குபேஷன், லைஃப் ஸ்டைல், டெய்லி ரொட்டீன், ஸோ எவ்ரி திங் வில் பி default trait. The same way, 3D representation of project is still missing zones, extraction of building works, when components were installed under likely replacement time, warranty, certificate, estimated energy performance data and so on. இதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் earlier classes சொல்லியிருந்தேன். Related to warranty, then replacement of electrical fixtures like that. And other engineering இருக்கு இல்லையா, like sectors, automotiveல என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்க, தென் ஏரோஸ்பேஸ்ல என்ன மாதிரி கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து they relate ஏரோப்ளைன் டு எக்ஸாம்பிள். ஒரு ஏர்பிளைன் வந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி there are numerous data that has to be checked, right, before issuing a non-compliance, that is complaints or non-complaints, either it is safety or non-safety. அதுக்கு the level of detail of depth of information is very important. So that kind of examples are compared to the construction. Similarly, the life cycle stages. Then in NASCAR and Formula 1 racing, எப்படி ஏரோப்ளைன் சொன்னா typically for a race car itself it is very important. ஏன்னா இந்த விஷயத்துல it is more critical, in the sense human life is related to it. Any sector, any product, even in a building, it is relatable, right? The occupancy, the occupants or the safety வந்து ரொம்ப முக்கியம். அதே போலதான் நம்ம அதர் செக்டர் ஆல்சோ, ஏரோப்ளைன், ரேஸ் கார், எவ்ரிதிங். Okay, we will go to the much more detailed information. So என்ன advantage இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, multiple user can see the same data online at the same time. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த வெர்ஷன்லாம் வந்து வேற பேப்பர்ஸ், சிடிஸ், இமெயில்ஸ், இந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு. So what kind of information should be added to the model? இங்க ஒண்ணு பார்ப்போம். Site information using a GIS also. Then performance specifications in terms of material properties. Then other technical data related to, for example, say, and you are doing the analysis, right, in terms of illumination, in terms of thermal comfort, acoustic comfort, the various level of comforts, and giving the rating of performances. Then codal requirements படி இருக்கான்னு பார்க்கணும். For example, according to the plans, what should be the corridor width, the staircase height, and the height of the building, and the floor area ratio, everything and so on.
ஸோ மெயினாக என்ன பண்ண போகிறோம், we are going to skip and go to, இது உங்களுக்கு தெரியுது ஒரு வென் டயக்ராம். இப்படி வந்து ஒரு சர்வீஸும் வந்து linked to one another and the common data is taken from it. So main new information will be shared shortly in this textbook. Okay, modeling பொறுத்த வரைக்கும் we are describing about the advantages and the recent advancements. Okay, so இங்க இருந்து technical details வரும். Collaborating with industry foundation class, okay, and common data environment, IFC and CDE. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Let us go to the paragraph. IFCs are rules for exported information, similar to the way MP3 and PDF are standard ways of exporting data produced in loads of different ways. The IFC has had a lot of teething problems, like a lot of good ideas. It's taken a while to find its feet, but the latest version is the industry's best attempt at everyone speaking one language. இந்த பேராகிராஃப்ல இருந்து உங்களோட வியூ என்ன இருக்கு about what is IFC? Anyone about what is your view about IFC? It is just a tool for exporting information, data collection மாதிரி. அதுதான் அதுல எழுதியிருக்கு. Okay. பட் அது டூலா பார்க்காம ஒரு ஸ்கீமாவா பார்க்குறோம். இப்போ எப்படி MP3 அண்ட் PDF வந்து ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி IFC வந்து ஃபார்மேட் கிடையாது, பட் ஒரு ஸ்கீமா, which means whatever information we need, which is available here, available in that place. இப்போ ஒரு மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் இருக்காங்க. Different kind of musical instruments are used to play a song, play a music or a track. But finally என்ன ஆகுது, the track is released through a simple format called MP3 with the data size according to the length and intensity of the audio. Similar ஒரு word file there may be text, images, tables, everything. Okay, different source வந்து நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்றோம். At the last, it is transferred to a document called PDF. It's a portable document format. அதே போலதான் இப்படி வந்து அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா எக்ஸாம்பிள் சொன்னா, similarly multiple construction, the multiple participants are involved in the site, that is on a project. So everyone do their own kind of works, giving their inputs, and collectively it is stored as a schema, which is IFC. From there you can get the exact information. It's just a small overview about it. And இது எதுக்காக இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, to address the issue of interoperability. Interoperability அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈஸியா வந்து ஒருத்தரோட டேட்டா இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ண முடியுது. For example, if I am being an architect sending a model to a structural engineer, how effectively they can utilize the model that I sent for their own application, for analysis and for design. That is what is called interoperability. இது வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன், அந்த டீடைல்ஸ் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் அட்ரஸ் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல வந்து it should be recognized. That concept is called interoperability. The ability for multiple software products to talk to each other.
Next பாத்தீங்கன்னா the term is common data environment. Okay. So பாத்தீங்கன்னா think of next step beyond federation as bringing everyone's information into one virtual space. For now CDE are usually just file sharing site and document management systems, but the utopia of the CDE is to have a coordinated digital location, not unlike the World Wide Web, the pipework that powers internet. Okay, the WWW standards were a set of principles required before browsers could read any page. In the same way, it's the job of those designing the frameworks for BIM Level 3, which looks at coordinating BIM information in a true CDE, it is common data environment, to work out the detail of how to build the utopia so that everyone has the same information at the fingertips. This is what is described. It is about one space where everything is located. Okay, so important points and then pop. Okay. Lane construction பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதான் சார். ஓகே, இதுல படிச்சுட்டு இந்த டேப்லெட்டோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல படிச்சுட்டு என்ன வியூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப். சொல்லுங்க சொல்லுங்க. In the third paragraph, it is actually similar to quality circle தானே, like except அங்க quality பத்தி மட்டும் இருக்கும், இங்க வந்துட்டு in terms of time, cost and other managements சேர்த்து வருது. Okay, first advantage என்ன lean construction. Minimization of waste in the project life cycle. At the same time increasing or improving the values. But it is different from quality circle. ஏன்னு பார்த்தோம்னா, if you take a very basic journal in lean construction, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க methodology, whatever approach you are going to adopt, okay, it should be discussed with the foreman level while planning. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்ல whatever the design or constructability in the methodology, whatever that we have to do, அதை நம்ம டிசைட் பண்ணிடுறோம் without considering the point of view of labor. But foreman level வரைக்கும் போயிட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிளான் பண்றதுக்கு தான் கீ கான்செப்ட் ஆஃப் லீன் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இதுலயே வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, அப்ரோச்சஸ். So for that concept, along with BIM, it will improve the virtual design and construction அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த சேம் அதே போல இன்னொரு டேர்ம் இருக்கு, இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட் டெலிவரி. In the last class we saw the one point that BIM should be flexible for different type of construction contracts. So here IPD, integrated project delivery, is a type of construction contract much different from traditional contract in various characteristics. Main emphasis என்னன்னா, risk sharing will be uniform across all participants. But a traditional contractல அந்த மாதிரி இருக்காது, risk sharing யூனிஃபார்மா இருக்காது.
அதே போல தான் ரிவார்ட்ஸும் வந்து யூனிஃபார்மா இருக்கும். தட் இஸ் ஹவு த ஐபிடி இஸ் அப்ரோச். அண்ட் ஆல்சோ தே ரெக்கமெண்ட் இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா டாக்குமெண்ட் லிங்க். If you click and view it, they would recommend multiple participants to join at the earliest stage of life cycle. Multiple participants at the earliest stage of life cycle. ஆமா, which means எனக்கு இப்போ வந்துட்டு சப்போஸ் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு யாரு தேவையோ அவங்கள வச்சு தானே பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படியே நான் மல்டிபிள் பீப்புள் வந்துட்டு மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது, பட் whoever they are. For example, in terms of contractor, subcontractor, material suppliers, இவங்களை வந்து லேட்டர் ஸ்டேஜில் அக்சஸ் பண்ணாம முன்னாடியே அவங்கள டிசைட் பண்ணிட்டு அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. So for example, finalization, that is the stakeholders, all the stakeholders related to a construction project should be assembled at the early stage itself. Okay sir. அதாவது ஃபியூச்சர்ல அசெம்பிள் ஆகாம முன்னாடியே அசெம்பிள் ஆகும். That is the difference. Okay. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி மெக்லியமே கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ்ல ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். அதோட சோர்ஸ் மெட்டீரியலும் இந்த லிங்க்ல இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உண்டான அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கு. சொன்ன இல்லையா, கேரக்டரிஸ்டிக் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. தட் இஸ் த ஸ்டடியர். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் ஒன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏர்லி கோல் டெஃபினேஷன், தென் ஓப்பன் கம்யூனிகேஷன், like that, so on. So sharing risk, thereby reducing the risk of an individual. Okay, so idhukku terms paathom illaya, IFC paathom, then VDC virtual design construction, CD form and data environment, then ipo paathathu IPD integrated project delivery. My terms paathittu irukom, abbreviations. Next ICT, which is information and communication technology. Nothing but IT தான். பட் அதுல இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட்ல நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் in order to improve the level of communication. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ classes, online classes means we are day by day using platforms, then online resources to communicate and integrate, right? அந்த மாதிரி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் virtually integrate பண்ணிக்கிறதுக்கு whatever necessary that has to be learned. So அதனுடைய details. Then presenting all the incentives of them, which means the major advantages: improved understanding, okay, 3D through 3D visualization as well as simulation. Then lower costs. ஏன் lower costங்கிறாங்கன்னா, இனிஷியலா புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனி BIM ப்ராசஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும், பட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட ஹெவியாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் த சக்ஸஸ் on the level of application. Then it improves safety, energy, that means minimization of waste, then better coordination of information, productivity, reduced rework, that is minimizing the defects. Okay, for example, இப்போ வந்து BIM இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டிஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம பரேட்டோ சார்ட் கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். வித்தவுட் BIM என்னென்ன எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குது ஒரு ப்ராஜெக்டில், BIM யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டிஃபெக்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, that you can able to study. Then reduced reworks, increased speed of delivery, better outcomes, improved operational management. Operation management in the sense facility management after handover the construction, that is a constructed facility to the owner. Okay, creating the foundations இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். level 1 level 2 level 3 நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம எண்டில் பார்ப்போம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே level 1 பார்த்தோம்னா பேசிக் BIM ஃப்ரேம் ஒர்க்ஸ். level 1 பொறுத்த வரைக்கும் 3D மாடலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது level 1. Then level 2 is all about collaboration.
information exchange among participants. Okay, in that way you can improve the interoperability. இப்போ இந்த term ஞாபகம் இருக்கா, interoperability, which is the ability to read the model across softwares, across the platforms. That is collaborative BIM level 2. So UK is in the level 2. And overall third பார்த்தீங்கன்னா level 3 integrated BIM. Integrated BIMல வந்து என்ன வரும், CDE common data environment. Okay, so virtually வந்து நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பேஸ்ல கொண்டு வர ட்ரை பண்றது. Then last level 4 is BIM in the cloud. Cloud means you can access whenever possible, whoever possible, at from whichever place. So that is what is described. So இங்க வந்து digital world அதை பத்தி கொஞ்சம் emphasize பண்றாங்க. The technology and the cloud, the level of usage, the advantages, then encouragement of usage among project participants, emphasizing the advantages, then what requirements we need. Depending on the objectives, you need to set the requirements. Okay, so how it helps the team, மறுபடியும் அதே பாயிண்ட்ஸ் தான் வரும். Okay, we'll go to the next segment of the technical part. And சில கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க for motivation and to emphasize about the implementation, preparing the foundations. That is a level of maturity. Level of maturity na எந்த அளவுக்கு நம்ம டீடைலா போகணும், டெப்தா போகணும். இந்த இடத்துல தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வராங்க. NBIM 1 இருக்கா, கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல், which is அமெரிக்கால அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட நேஷனல் பிம் ஆஃப் நேஷனல் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் ஸ்டாண்டர்ட்ஸ். தட் இஸ் NBIM. அவங்களோட டீடைல்ஸ் எம்பசைஸ் பண்றாங்க. தென் இந்தியன் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபிஷியன்சி மேட்ரிக்ஸ் அந்த ரிலேட்டட் சோர்ஸ், தட் இஸ் அப்ளை பண்ண போறத எப்படிலாம் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. So for different levels, what should be required? For example, for level 2, you require a asset information requirements, that is asset information model, then execution plan, master information delivery plan, organizational information requirements. இந்த மாதிரி செட் ஆஃப் ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்கோப்ல செட் ஆஃப் டேட்டா வந்து அலோகேட் பண்றாங்க. what data should be present under this modules. கீழே பாத்தீங்கன்னா அந்த கோடோட டேர்ம் இருக்கு, PAS 1192 part 2 and also PAS 91. Regarding the UK standards, this முன்னாடி பார்த்தது US standards NBIM, இது UK standards. And there is a concept called LOD 500, level of detail. So நீங்க பொறுமையா வந்து உட்காந்து படிச்சு பார்க்கலாம். Under every segment, what important points is given. ஒரு மாடியூல்ல என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொலாபரேட்டிவ் ஒர்க் ஃப்ளோ. இப்போ நம்ம அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். What all should be required? For example, the digital tools, the cultural changes, the processes would be able to enhance the describe different objectives and the models. அதுக்கு வந்து வழிவகுக்கும். For example, you can name it as project information model, and அதுக்குள்ள என்ன ஸ்கோப் இருக்கு, asset information model, the common data environment,
they name it in different terms, and ஒரு termக்குள்ள சில emphasis இருக்கு. What exactly should be present in it. Then they have about delivery plan and the information exchange. Information exchange already ஒரு template sheet நம்ம போன கிளாஸ்ல அந்த கைட்ல பார்த்தோம், எக்ஸிகியூஷன் கைட். இங்க ப்ராசஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதோட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். வை? பிகாஸ் இட் இஸ் கோயிங் இன் an enormous pattern. But so far what you should able to understand is regarding the advantages of using them and the important terms that we saw so far, like IFC, CDE, IPD, then the different levels of implementation of them and the standards that those are available, and the scope of the textbook regarding the chapters, the significance. So on. So இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். We will look the same details in the presentation format from the next class. So முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஹைலைட் பண்ணி ஃபர்தரா பார்க்கலாம்.